ஹே ஹைடா அமீஸ், வெல்கம் டு அவர் நியூ சேனல். நம்ம செகண்ட் சேனலோட நேம் என்னென்னா OT7 ஹாட் வைப்ஸ் ஆஃப் லவ். அது வந்து OT7 வைப்ஸ் ஆஃப் லவ், இது ஹாட் வைப்ஸ் ஆஃப் லவ். இந்த ஒரு சேனல் ஒன்லி ஃபார் ஹார்ட் ஸ்டாண்ட். ஒரு வேளை சாஃப்ட் ஸ்டாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலாக இருக்கும். அப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைடா. அப்புறம் ஹாட் ஸ்டாண்ட்ஸ் நான் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஹாட் வைப்ஸான நிறைய ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்காக நான் வந்து போடுறேன். லைக் பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேவாடா? சரி, விட்டால் ரொம்ப பேசிட்டே போயிடுவோம் போல். ஸோ இதோட போதும், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் OT7 வைப்ஸ் ஆஃப் லவ் சேனலோட வீடியோ மை நேபர் ஹேண்ட்ஸம். ஆக்சுவலி இந்த ஒரு ஒன் ஷாட் வந்து நம்ம ஜங்குக்கான ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்களை பற்றி தான் இன்ட்ரோ கொடுக்குறீங்க. ஹாய், நான் ஓயன், என் பேர் ஓயன். ஸ்வர்நேம் சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. பிகாஸ் நான் ஒரு ஆஃபன். சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பா என்னை ஆஃபனில் விட்டுட்டாங்க. ஸ்கூல் வரைக்கும் நான் ஆஃபனில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் நானே வெளியில் வந்து ஸ்காலர்ஷிப் மூலமாக படித்து சின்ன சின்ன பார்ட் டைம் ஜாப் பண்ணி காலேஜும் ஒரு வழியாக முடித்ததுக்கப்புறமும் வேலை வேணுமே. ஸோ அதுக்காக ஒவ்வொரு ஆஃபீஸாக போனேன். எந்த ஒரு ஆஃபீஸ்லும் எனக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து ஜாப் கிடைக்கல. பிகாஸ் நான் ரொம்ப படிப்புலாம் இல்லைப்பா, நான் ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதனாலேயே ஆஃபீஸாக போனேன். அட்டன் பண்ணாத இன்டர்வியூவே கிடையாது. ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னே தெரில. பார்த்தோன்னே தெரியுதா இருக்கும் இது மக்கு சாம்பிராணின்னு. ஸோ அதனாலேயோ என்னமோ எனக்கு வந்து இன்டர்வியூவில் எப்போவுமே ரிஜெக்ஷன் மட்டும்தான் கிடைக்கும். என் வாழ்க்கை ஃபுல்லாகவே ரிஜெக்ஷனாக தான்ப்பா போகுது. ஸ்கூலில் ஒரு பையனை லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணேன். அவன் என்னடானா, அவனை எனக்கு பிடிக்கல, நீ ஆஃபன், ஸோ அதனால் நான் அவனை லவ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டான். காலேஜ் டைம்லேயும் ஒரு பையன் மேலே பயங்கரமான க்ரஷ் இருந்துச்சு. அவனும் என்கிட்ட நல்லா பேசுவானா. ஸ்கூலில் ஒரு பையன்கிட்ட ரிஜெக்ஷன் வாங்கினேன்ல, அதே மாதிரி இந்த பையனும் பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சி தான் நானும் போய் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். பட் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? உனக்கு பேக்ரவுண்டே இல்லை, நான் எந்த இதில் நான் உனக்கு லவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கேட்குறான். அதுலேருந்து என் வாழ்க்கையில் ஃபுல்லாகவே ரிஜெக்ஷன் தான். ஏன் இப்போ வரைக்கும் நேற்று கூட ஒரு கம்பெனி போனேன், அதுலேயுமே என்னை அக்செப்ட் பண்ணிக்கல. ரிஜெக்ட் ஆகிட்டு தான் இப்போ வந்து உட்காண்ட்ருக்கேன். இது நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, அதுலேயும் ரிஜெக்ஷன் ஆகாமல் இருந்தால் சரி தான். ஏன்னு தெரிலப்பா, நான் ஆஃபனாக இருக்கிறதுனாலே என்னவோ தெரில, யாருமே என்கிட்ட ஃப்ரெண்டாகவே பழக வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரில. சரி, என்ன பெரிய பேக்ரவுண்டு? அம்மா அப்பா இருந்தால் மட்டும்தான் பேக்ரவுண்டாக என்ன? ஏன் நம்மளால் உருவாக்க முடியாது? சரி, இதெல்லாம் பேசியதுக்கு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கள். பிகாஸ் நாளைக்கு அகெயின் நான் வந்து ஒரு ஆஃபீஸில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன். ரிஜெக்ஷன் கிடைக்குதோ இல்லையோ, நம்ம போய் அட்டன் பண்ணிடுவோம். கிடச்சா ஓகே, கிடைக்கலையா அடுத்த ஆஃபீஸில் அப்ளிகேஷன் போடுவோம், அவ்வளோதான். சரி ஓகே, இனி நாளைக்கு வந்து பார்க்கலாம், பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோனில் உங்கள் ரெக்கார்டிங்கை ஆஃப் பண்ணுறீங்க. ஆக்சுவலி இது எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ உங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நீங்கள் வந்து எப்போவுமே தனியாக இருக்கிறதுனாலே நீங்கள் உங்களுக்குள்ளேயே நிறைய பேசுவீங்க. அது என்னமோ தெரில, அது உங்களுக்கு வந்து கொஞ்சமே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, சைக்காலஜிட்ட போய் நீங்கள் போய் பேசியிருந்திருப்பீங்க. ஸோ அவங்க தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நீ ஏன் அந்த மாதிரி நினைக்கிற, நீ வந்து உனக்கு வந்து அந்த மாதிரி தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீ உன்னோட ஃபோனில் நீ ரெக்கார்ட் பண்ணி அதை நீ கேளு அப்படிங்கிற மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அந்த ரெக்கார்டிங்கை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் ரிலீஃபாக தான் இருக்குது. தனியாக பேசுகிறதுக்கு ஃபோனில் பேசுகிற மாதிரியும் ஆச்சு. நமக்கு தான் யார் ஃபோன் பண்ண போகிறா? எவனும் ஃபோன் பண்ண மாட்டான், அதுவும் இந்த கம்பெனி காலை தவிர. சரி ஓகேப்பா, இனி நாளைக்கு வேறு இன்டர்வியூ இருக்குது, போகணும். என்னால் முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே எல்லாம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி இப்போது வெளியில் போகிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாப்க்கு தான் போகிறீங்க. உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலி உங்களுக்கு வந்து மணி வேணும்ல, அதுக்காக இப்போதைக்கு நீங்கள் பார்ட் டைம் ஜாப் போகிறீங்க. இப்படியே வாழ்க்கை போயிடுமா?
நாளைக்காச்சும் அந்த ஜாப் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே உங்கள் கேஃபேக்கு தான் நடந்து போயிட்டே இருக்கீங்க. இப்போ கேஃபேக்கும் வந்து உங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படியே தான் அந்த ஒரு டேயும் போகுது. இப்போது நீங்கள் அப்படியே அலாரத்தை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டீங்க. ஏன் நாளைக்கு உன்னோட இன்டர்வியூ ரிஜெக்ஷன் வருதா இல்லையோலாம் பார்க்காத, நீ போய் போல்டு அட்டன் பண்ணு, சரியா? நம்ம பார்க்காத எக்ஸ்பீரியன்ஸாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மோட்டிவேட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது, அலாரம் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் மிரர் முன்னாடி வந்து நின்றுட்டு ஆல் தி பெஸ்ட் வயன், இன்றைக்கி உன்னோட இன்டர்வியூ. எப்பவும் போல் போல்டாக இரு, மோட்டிவாக இரு, அங்கே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். லவ் யுவர் செல்ஃப் வயன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த மிரருக்கு ஒரு கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப மோட்டிவாக அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஆஃபீஸும் வந்து ரீச் ஆகிருப்பீங்க. அப்படியே பார்க்குறீங்க, அங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காருங்க. இப்போ உங்கள் டேர்னும் வருது. உள்ளே போய் போல்டாக பேசுகிறீங்க. உங்களுக்குள்ளே எந்த ஒரு பயம் இல்லை. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே டான்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன தான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் மேக்கப் பர்ஃபெக்ட் மேனுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அது எக்ஸ்பீரியன்ஸா ப்ராக்டிஸா, சரி ஏதோ ஒன்று உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, ஓகே. அப்படி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் உங்கள் மனசில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அப்படியே போல்டாக பேசுகிறீங்க. அங்கே இருக்கவங்களுக்கு நீங்கள் போல்டாக பேசுகிறதே பிடிச்சிருக்கு. நீங்கள் கம்மியாக மார்க் வாங்கினாலும் உங்களோட போல்ட்னஸ், நீங்கள் வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களும் சரி ஓகே நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இவங்களும் கால் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க எங்கே கூப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கடுப்பாயிடுச்சு உங்களுக்கு, எத்தனை இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஷாப் போகிறீங்க. அது வந்து ஒரு ஷோஜூ ஷாப். இன்றைக்கி நீங்கள் பார்ட் டைம் ஜாப்க்கும் போகலை. இப்போ நேராக அந்த ஷாப்புக்கு போயிட்டு அப்படியே ஷோஜூ ஆர்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து சிக்கன் ஃப்ரையும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பெக் சோஜு குடிச்சிட்டு, நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் எனக்காக யாருமே இல்லை, எனக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, சின்ன வயசுலேருந்தே ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன். ஸ்கூலில் ஒரு பையனை லவ் பண்ணேன்னா அவனை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டான். காலேஜில் அவனுக்கு என் பேக்ரவுண்ட்னா என்னன்னே தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை எனக்கு புரியல, என்ன பெரிய பேக்ரவுண்டு, அம்மா அப்பா இருந்தால் தான் பேக்ரவுண்டா என்ன? ஏன் தனியாக இருந்தாச்சுன்னா பேக்ரவுண்டுன்னு சொல்ல மாட்டாங்களா? எனக்கு என்ன ஆசையா என்ன, எனக்கு மட்டும் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட இல்லை. என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்கலையோ என்னவோ, அதான் என்ன ஆஃபனில் போட்டுட்டாங்க. இப்போ நீ ஏன் சொல்லு, நான் என்ன பண்ணுறது? நானும் பாவம் தானே, எனக்கும் பிடிச்ச மாதிரி லைஃப்பை வாழணும்னு ஆசை இருக்காதா? சொல்லு சொல்லு சொல்லு, ஏன் பேச மாட்டேங்கிற, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோஜு பாட்டிலை வச்சு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்கவங்க அப்படியே உங்களை தான் பார்க்குறாங்க. மோஸ்ட்டாக அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் யாரும் அவ்வளோவா ரொம்பலாம் கண்டுக்கல. பட் இருந்தாலும் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களா? அப்போ சொல்ல, நீயும் என் கூட பேச மாட்டியா? பாத்தியா, இப்போ கூட எனக்காக யாருமே இல்லை. வயன், எப்போவுமே ஒன்றை நீ லவ் பண்ணுறி, யாரையும் லவ் பண்ணாத. ஒன்றை மட்டும் நீ லவ் பண்ணு, யாரையும் லவ் பண்ணக்கூடாது. அப்படி நீ லவ் பண்ண அப்படின்னா அவங்க கேட்குறது பேக்ரவுண்ட். உனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, நீ பணக்காரி கூட கிடையாது, நீ ஜஸ்ட்டு மிடில் கிளாஸ் கூட கிடையாதுடி. நீ ஜஸ்ட்டு இப்படி சொல்கிறது பார்ட் டைம் ஜாப் பண்ணி நீ அதில் வச்சு உன் பொழப்ப ஓட்டிகிட்ருக்க.
இப்படியே என் லைஃப் போயிடும் போல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அங்கே புலம்புறீங்க. சரி சரி சோஜு, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலுக்கு டாட்டா காட்டிட்டு இப்போ நீங்கள் அப்படி தள்ளாடி தள்ளாடி உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஒரு வழியாக நீங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டீங்க. உங்கள் ஹேண்ட்பேக்கில் அப்படியே தத்தி தத்தி ஏதோ தேடுறீங்க. எங்கே போச்சு எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி உங்கள் கீ கார்டை தான் தேடிட்டுருக்கீங்க. இதோ கிடச்சிது. எங்கே போன நீ? உன்னை நான் எவ்வளோ தேடினேன்னு தெரியுமா? நீ இருந்தால் தான் நான் உள்ளே போக முடியும். நீ எனக்கு இம்பார்ட்டண்ட் தானே. உன்னை நான் தனியாக விட மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் தனியாக இருந்தால் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் உன்னை தனியாகவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கீ கார்டு கூட பேசிகிட்டே இருக்கீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் தனியாக இருக்கிறதுனாலே உங்களுக்கு யார்கிட்டயோ நிறைய பேசணுங்கிற ரொம்ப ஆசை இருக்கும். பட் ஆனால் உங்கள் கூட யாருமே இல்லாதனால நீங்கள் உங்களுக்குள்ளேயே நிறைய பேசிப்பீங்க. ஸோ அதனால நீங்கள் இந்த கீ கார்டு, இந்த சோஜு பாட்டிலு, வீட்டில் இருக்க பொருட்கள்கிட்டலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பேசுவீங்க. அப்போ நீங்கள் கீ கார்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணலான்னு போகும்போது உங்களுக்கு சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. என்ன எதுவும் சவுண்டு இல்லை. என்ன வயன் குடிச்சதில் மப்பு தலைக்கேறிச்சு போல், அதான் மனப்பிராந்தி ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இருந்தப்புறம் அங்கே சவுண்டு கேட்குது. என்ன மறுபடியும் சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு என்ன சவுண்டு இன்னும் இப்போ கேட்கல, ஒரு வேளை என் காதில் தான் ஏதாவது ப்ராப்ளமா? தொடக்கு போடுறீங்க. இப்படிலாம் இல்லையே, என் காது நல்லா தானே இருக்குது. வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அப்படியே உங்கள் பெட்டில் பொதக்குன்னு வந்து படுக்கிறீங்க. நீங்கள் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டீங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி கொரட்டா சவுண்டு கேட்குது. பிகாஸ் நீங்கள் தூங்கிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே அப்படியே எழும்புறீங்க. ஐயோ தலை வேறு பயங்கரமாக வலிக்குதே, ஏண்டி நிறைய குடிச்ச அப்படிங்கிற மாதிரி உங்களையே நீங்கள் திட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தேய்ச்சிக்கிட்டே உங்கள் கிச்சனுக்கு தான் போகிறீங்க. போய் லைட்டாக லெமன் போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கிறீங்க. நம்ம உடம்பு சரியில்லைன்னா கூட ஒருத்தவங்க கூட நமக்கு கண்டுக்கிறதுக்கு ஆளே இல்லை. இடுவேன் எதுக்கு அதெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு, கிடைக்கிறது தான் கிடைக்கும். தலையில் இது தானே எழுதி வச்சுருக்கு, விடுடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் பார்ட் டைம் ஜாப் போகிறதுக்காக ரெடியாகி டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அப்படியே திரும்புகிறீங்க. பார்த்தா அட் த சேம் டைம் அங்கே ஒரு பர்சன் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் சைடு பார்த்து திரும்புகிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு செமையாக இருக்கானே, யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த பர்சன் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஹலோ மேடம், ஐம் ஜாங்கக். நீங்கண்ணா ஸ்டில் அப்படியே அவனை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. மேடம் மேடம் ஹாய், நான் உங்களோட நியூ நெய்பர். நெய்பரா? ஓகே ஓகே. ஐம் ஜாங்கக். ஐம் வயன். சரி ஓகே. எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு பவ் பண்ணிட்டு அவர் அப்படியே போகிறாரு. நீங்கள் யாரா இவன்? என் வீட்டு பக்கத்தில் இவ்வளோ அழகான ஒரு பையனா? நம்பவே முடியல. ஆமாம், முன்னாடி ஒரு அங்கிள் தானே இருந்தார், போயிருப்பாரு போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நீங்கள் அப்படியே லிஃப்ட்டுக்கிட்ட போய் நிற்கிறீங்க. ஜங்குக்கும் லிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாரு. உங்களை பார்த்ததுமே அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களும் அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. லிஃப்ட் வந்ததும் 2 பேரும் உள்ளே போயாச்சு. உங்கள் கண்ணு
அவன் மேலேருந்து எடுக்கவே முடியல. அப்படியே அவனை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜங்குக்னா ஐயோ ஃபர்ஸ்ட் டே லேட்டாக போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாரு. நீங்கள் இதை பார்த்துட்டு என்னாச்சு, ஆஃபீஸ் லேட் ஆகிடுச்சா என்ன? ஆமாங்க, ஆக்சுவலி இன்றைக்கி தான் ஆஃபீஸ்க்கு ஜாயின் பண்ணணும், பட் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஓ, இன்றைக்கி தான் நியூ ஜாயினிங்கா? ஆமாங்க. சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூங்க. அப்புறம் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? நான் இங்கே ஒரு கஃபேல பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓ, வேறு ஜாப் ஏதாச்சும் ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் செட் தான் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. அப்போது டொங்கின ஒரு சவுண்டு, அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. சரி, ஓகேங்க, நான் அப்புறமா பேசுகிறேன், டைம் ஆகிடுச்சு. சரி, ஓகே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் இப்போ அப்படியே போகிறீங்க. பார்க்க பையன் க்யூட்டாக அழகாக இருக்கான். ஒயன் அதெல்லாம் யோசிக்காத, எப்படியும் உனக்கு லவ்வெல்லாம் செட் ஆகாது, பேசாமல் மூடிட்டு உன் வேலையை மட்டும் பார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்கூட்டி இருக்கும், க்யூட்டாக இருக்கும், அந்த ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் கஃபேக்கு போயிட்டீங்க. இப்போ ஜங்குக்கும் அவரோட கார் எடுத்துகிட்டு அவரும் போயிட்டார். இப்போது கெஃபேல ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அந்த டைம் ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. ஹேய், என்னடி நேற்று போனியே, ஒர்க் என்னாச்சு? நீ வேறு என்னடா, கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க, எந்த ஒரு காலுமே வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியவில்லை. பேசாமல் நான் ஒன்று பண்ணிடவா? என்ன பண்ண போகிற? இந்த கடையிலேயே பெர்மனெண்ட்டாகவே ஒர்க் பண்ணிடவா? இங்கே கிடைக்கிற அமௌண்ட் உனக்கு போதுமா என்ன? நான் ஒருத்தி தானே, நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். லூஸ் மாதிரி பேசாதடி. என்ன, நல்ல ஜாப் வேணும், பிடிச்ச மாதிரி லைஃப்பை லீட் பண்ணணும், அதானே? அதுதான் நடக்க மாட்டேங்குது, நீ வேற ஏன்டா காண்டை கிளப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி வெறுப்பாக அங்கே வேலை பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் டொங்கின்னு ஒரு மெசேஜ் நீங்களே எடுத்து பார்க்குறீங்க. என்னடா மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கு மெயில் வந்திருக்கு. என்ன மெயில் வந்திருக்கு? ஒரு வேளை அகெயின் ரிஜெக்ஷனோ அப்படி சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நிஜமாவா? நம்ப முடியலையே. இல்லை, எனக்கு கண்ணில் தான் ப்ராப்ளமா? கண்ணில் தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா நேற்று நீ சோஜோலாம் குடிச்சிருப்பல, ஸோ அந்த கேரு நீ இறங்கியிருக்காது. இரு அப்படின்னு சொல்லிட்டு, டே ஜாக்ஸா, என்னடி நீ கொஞ்சம் வாயா, டே கஸ்டமர் ஒருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனும் வரான். என்னடி அவங்க கஸ்டமர் பார்த்துட்ருக்கேன்னு தெரியுதுல, அதான் காஃபி கொண்டு குடிச்சிடல, அப்புறம் என்ன? சரி, என்ன விஷயம்? இந்த மெசேஜ் கொஞ்சம் ரீட் பண்ணா. ஏன், உனக்கு வாசிக்க தெரியாதா என்ன? அதெல்லாம் தெரியும், ஆனால் எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது, ஸோ நீயே ரீட் பண்ணு. சரி, பண்ணி தொலைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவரும் ரீட் பண்ணுறாரு. ஹே ஒயன், உனக்கு வேலை கிடச்சிருக்குடி. என்ன, நீ நல்லா பாரு, எனக்கு கண்ணு சரியாக தெரிலனுங்கிறதுனால தான் நான் உன்கிட்ட கொடுத்து வாசிக்க சொன்னேன். இப்போ நீயும் அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கா? உன் கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது, உனக்கு புத்தி தான் பேதளிச்சு போச்சு. இங்கே பாரு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு போட்டிருக்கா. ஆமாடா. அப்போ எனக்கு வேலை கிடச்சிருச்சா? அப்போ நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுக்கு ஒரு விடுதலை கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஏப்ரானை அப்படியே உங்கள் கழுத்துலேருந்து அப்படியே எடுத்து சுற்றுன்னு சுற்றுறீங்க. அங்கே இருக்க கஃபேல இருக்கவங்களாம் அவங்கள தான் பார்க்குறாங்க. அப்போ ஜாக்சன், டி கஃபே என்ன பண்ணிகிட்ருக்க, ஓனர் வந்தானே கொன்றுவான். ஆமாம்ல, அவன் சரியான சிடுமூஞ்சி வேறு. சரி, நிஜமாகவே எனக்கு வேலை கிடச்சிருக்கு. அடியே, நிஜமாகவே உனக்கு வேலை கிடச்சிருக்கு. என்னால் நம்ப முடியல. என்னாலேயே நம்ப முடியல ஒயன். அதே ஷாக் தாண்டா எனக்கு. சரி, இப்படி சொல்லிலாம் சமாளிக்கலான்னு நினைக்காத, சீக்கிரமாக ட்ரீட் வைக்கிற வழியை பாரு. எனக்கு இந்த வேலை கிடச்சதே எனக்கு பெரிய ட்ரீட்டாக தெரியுதுடா. ஐயோ. அப்போ அந்த டைம் வந்து உங்கள் ஓனர் வந்து வராரு. வந்துட்டு, ஒயன், சொல்லுங்கள் சார். சரிம்மா, ஆக்சுவலி நீ முந்தானத்து வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தல. ஆமாம் சார், எந்த ஆர்டர் சொல்கிறீங்க? நான் நிறைய ஆர்டர் கொடுத்துருக்கேனே, அதுவும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில். ஆமாம் சார், நேற்று நான் தான் சார் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் டெலிவரி பண்ணேன். ஓ, நீ தான் பண்ணியா? ஆமாம். ஏன்? நீ அதே அப்பார்ட்மெண்ட் கீழே ஏதாச்சும் ஒரு ஒயிட் கலர் பூனையை ஒரு பர்சன்கிட்ட கொடுத்தல? ஆமாம் சார், அதுவும் அதே பர்சன் தான்.
ஓ, அந்த பர்சன் உனக்கு தேங்க்யூ சொல்ல சொன்னாங்க. அந்த பூனையை பார்த்ததில் எக்ஸைட்மெண்ட்டில் உங்ககிட்ட எதுவும் சொல்லலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருந்துச்சான். ஸோ அதனால தான் நீ ஹெல்ப் பண்ணியிருக்கல, அதனால உனக்கு தேங்க்யூ சொல்ல சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் உனக்கு டிப் வேறு கொடுத்துருக்காங்க. என்ன சார் சொல்கிறீங்க? நிஜமாவா? ஆமாம், அதுவும் எவ்வளோ அமௌண்ட் தெரியுமா? எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட ஒரு கவர் கொடுக்குறாரு. நீங்கள் அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. சார், என்ன சார் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? ஆமாம், அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அது நீ வெளியில் போகாமல் காப்பாற்றி அவங்கக்கிட்டே கொண்டு கொடுத்தல, அதனால அவங்க உனக்கு கொடுக்குற ஒரு ரிவார்டு. ஓ, சரி சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போது அவரும் சரிம்மா, நல்ல காரியம் பண்ணியிருக்க, கீப் இட் அப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் ஷோல்டரில் லைட்டாக தட்டிட்டு அவர் போகிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஜாக்சன், என்னடி ஆச்சு உனக்கு? இன்றைக்கி யார் முகத்தில் முடிச்சேனே தெரில, காலையிலேருந்தே ஒரே நல்ல நியூஸாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது இப்போது உங்களுக்கு ஜங்கோக்கு ஞாபகம் வரான். ஜாக்சன், என்னடி? என் வீட்டு பக்கத்தில் நேற்று ஒரு பையன் குடி வந்தான்டா. சரி, அந்த பையன் கூட இன்னைக்கு காலையில் தான் நான் மீட் பண்ணேன். காலையில் பார்த்து என் பேர் ஜங்கோக், நான் நேற்று தான் குடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னான். அவனை பார்த்த நேரமோ என்னமோ தெரிலடா, ஒரே நல்ல விஷயமா நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறான். இதில் என்ன இருக்குது? கொஞ்சமாச்சும் லாஜிக்கோடு பேசு. நீ கஷ்டப்பட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவியா, அந்த கிரெடிட்டெல்லாம் அந்த பையனுக்கான். நீ போய் காப்பாற்றுவியான், அந்த கிரெடிட்டும் அந்த பையனுக்கான். என்னடி லாஜிக்கு? நீ என்ன வேணாலும் சொல்லு, பட் அந்த பையனை பார்த்ததுலேருந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது எனக்கு. என்ன மாதிரி ஃபீல் ஆகுது? இல்லை, பட் ஆனால் அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தான் தெரியுமா? அப்படியே அவனை தூக்கி வச்சு கொஞ்சம் நான் போல இருந்துச்சு, அவ்வளோ குழந்த ஃபேஸு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜாக்சன், என்ன குழந்தை ஃபேஸா? தூக்கி வச்சு கொஞ்சம் பொரியா? என்னடி உனக்கு? என்னதான் இருந்தாலும் ஏழவுக்குலாம் வராதுல்ல. நீ எல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லொட்டே இல்லைடா. என்னடி, நானும் ஹேண்ட்ஸம் தான். சரி நீயும் ஹேண்ட்ஸம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அப்படி சொல்லு. பட் உன்னை விட அவன் ஹேண்ட்ஸம்டா. சரி, அவனை நான் ஒரு நாள் பார்த்துட்டு அவன் எவ்வளோ ஹேண்ட்ஸம் நானும் பார்க்குறேன். நீ என் வீட்டுக்கு வா, நான் கூட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு விடுறேன். சரி அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுனாலே என்னவோ தெரில, உங்களுக்கு இன்றைக்கி சோஜு சாப்பிடணும் போல இருக்குது. நேராக மறுபடியும் சோஜு தான் சாப்பிட போகிறீங்க. ரொம்ப ஜாலியாக சோஜு சாப்பிட்டுட்ருக்கீங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்றைக்கி ஒரு பர்சனை பார்த்தேன். அவனை பார்த்ததுனாலே என்னமோ தெரில, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயம்லாம் நடந்துச்சு. அதுவும் இல்லாமல் இவ்வளோ அமௌண்ட், அது எனக்கு ரிவார்டாக கிடச்சிருக்கு. என்னால் சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல தெரியுமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் முன்னாடி அகெயின் சோஜு பாட்டில் தான் இருக்குது. அது கூட இருந்து பேசிகிட்டே இருக்கீங்க. அங்கே இருக்க கடைக்காரங்களுக்கே தெரியும் இவன் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ அப்படியே ஹாப்பியோட குடிச்சிக்கிட்டே அப்படியே தள்ளாடி அவங்க வீட்டுக்கு வரீங்க. அகெயின் உங்களோட கீ கார்டை தான் தேடுறீங்க. எங்கே போனேன் கீ கார்டு அப்படிங்கிற மாதிரி எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே தேடி பார்க்குறீங்க. எங்கே போச்சு? பாக்கெட்லேயும் இல்லை. ஹேண்ட்பேக் எங்கே போச்சு? ஹேண்ட்பேக். அப்போ நீங்கள் ஹேண்ட்பேக்லேருந்து கொஞ்சம் நிறைய கார்டு எடுக்கிறீங்க. கார்டு எடுத்து கையில் வச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த டைமில் தான் லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. அங்கேருந்து ஜங்கோக் தான் அவரோட ரூமுக்கு வராரு. ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது இப்படியே சைடில் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அந்த கார்டெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு, இது விசிட்டிங் கார்டு, இது டெபிட் கார்டு, இது என்ன கார்டுன்னே தெரியலையா, கிரெடிட் கார்டு. இப்போ இது என்ன கார்டு இது? என்ன கார்டு இது? டோனர் கார்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. என்ன கண்ணுக்கே சரியாக தெரியல. ஒரு கார்டை வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெபிட் கார்டு எல்லா கார்டும் ஒவ்வொன்றா வச்சு பார்க்குறீங்க. ஓப்பன் ஆகிற மாதிரி இல்லை. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவர்கள் பொதட்டில் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட வராங்க. மிஸ் ஸ்வயன், யார் அது?
எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஹே ஹேண்ட்ஸம், நெய்பர் ஹேண்ட்ஸம், நீ நீ என்ன இங்கே பண்ணுற? நெய்பர் ஹேண்ட்ஸமா, நீங்கள் என்ன பண்ணுற? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நானா என் கீ கார்டை தேடிட்டுருக்கேன். 5 கார்டு இருக்குது. இதில் என்ன கார்டுன்னு எனக்கு தெரில, அதான் பார்த்துட்ருக்கேன். ஓ, கீ கார்டு தெரியலையா? சரிங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் இருந்த அந்த கீ கார்டு மட்டும் எடுத்து, இதுதான் கீ கார்டு. ஓ, கீ கார்டு இது தானா? தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அப்படியே ஓப்பன் பண்ண போகிறீங்க. அது அப்படியே ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்துட்டியா கீ கார்டு? ஏன் என்னை விட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு எடுக்க போகிறீங்க. அப்போ ஜங்குக் இல்லை வெயிட் பண்ண நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உள்ள போங்க. தேங்க்யூ நெய்பர் ஹேண்ட்ஸம், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு உன்னை பார்த்துட்டு போனேன்ல, எனக்கு இன்னைக்கு வேலை கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு அவங்க ரிவார்டு கொடுத்தாங்க. எனக்கு நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ நாள் எனக்கு இதெல்லாம் கிடச்சதே இல்லை. எப்போ பார்த்தாலும் ரிஜெக்ஷன் மட்டும்தான். பட் இன்னைக்கு நெய்பர் ஹேண்ட்ஸமாக பார்த்தேன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்குது. அதனால் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்படியே பிடிச்சி லிப்ஸில் மாதிரி கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக் பயங்கர ஷாக் ஆகிட்டான். அதுவும் இல்லாமல் நீங்கள் செம்மையாக ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் குடிச்சிருக்க ட்ரிங்க் அப்படி அவருக்கே கேர் ஆகுற மாதிரி இருக்குது. தேங்க்யூ நெய்பர் ஹேண்ட்ஸம், தேங்க்யூ ஸோ மச். டெய்லி உன்னோட ஃபேஸை பார்த்துட்டு போனேன்னா எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ டெய்லி நான் உன்னை பார்க்குறேன். பாய், நல்லா தூங்கு, அப்போ தான் ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நாளைக்கு. குட் நைட், பாய், ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. இங்கே மனுஷன் பயங்கர ஷாக்கில் நிற்கிறாரு. அப்படியே ஒருத்தட்ட தொட்டுட்டு என்ன கிஸ் பண்ணிட்டா, என்ன இப்படி சிஃப்னி ஏறுது, பா என்ன கிஸ்டா இது, பா அவளோட போதே எனக்கு ஏறுது அப்படிங்கிற மாதிரி தலையை பயங்கரமாக ஷேக் பண்ணுறாரு. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ கேர் ஆகுற மாதிரி இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போய் அவர் அப்படியே படுக்கிறாரு. அவருக்கு நான் என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. அப்படியே மனுஷன் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கிறான். ஐயோ ஜங்குக், என்னாச்சு உனக்கு? ஷோ, எதுக்கு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கு? அவள் ஆக்சிடென்டால தான் கிஸ் பண்ணான். ஆனால் என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ் போச்சே. ஃபர்ஸ்ட் கிஸ் போச்சு. அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கிறாரு. அப்படியே கண்ணை மூடிட்டு நீங்கள் பண்ணது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு. க்யூட்டாக பண்ணுறா, என்னன்னு தெரியல. சரி, ஏதோ வேலை கிடச்சிருக்குன்னு சொன்னால நாளைக்கு அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் போய் படுக்கிறாரு. பட் இருந்தாலும் அவருக்கு தூக்கமே வரல. நீங்கள் கிஸ் பண்ணது தான் அவருக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஓ ஜங்குக், தூங்கு, நாளைக்கு வேறு ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ட்ரை பண்ணி தூங்குறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே எழும்புறீங்க. என்னாச்சு? தலை வலிக்குதே, சப்பா முடியலடா. அப்படியே டைமை பார்க்குறீங்க. ஓ 7 o'clock. அப்படியே எடுத்து ஃபோனை பார்க்குறீங்க. ஏய், இன்னைக்கு ஆஃபீஸ் போகணும்,
ஃபர்ஸ்ட் டே ஜாயினிங் குயன், என்ன பண்ணுற, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடன்னு கிளம்புறீங்க. ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு குடுக்குன்னு கிச்சனில் போய் ப்ரெட் மட்டும் ஒரே ஒரு டோஸ்ட் பண்ணி வாயில் வச்சுக்கிட்டு அப்படியே டோரை லாக் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த டைம் ஜங்குக்கும் டோர் லாக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கன்னா அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு அந்த வாயில் இருக்க அந்த ப்ரெட்டை அப்படியே டக்குன்னு எடுக்கிறீங்க. ஜங்குக்கு இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் எடுக்கும்போது அந்த ப்ரெட்டு பட்டு உங்களோட லிப்ஸ் கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ அந்த லிப்ஸ் அப்படியே பவுன்ஸ் ஆகி விழுது. இதை பார்த்ததுமே ஜங்குக் நேற்று நடந்த இன்சிடெண்ட் தான் ஞாபகம் வருது. என்ன, ஐயோ ஜங்குக் மார்னிங் வேண்டாம் கண்ட்ரோல்டாக இரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு குட் மார்னிங் மிஸ்டர் ஜங்குக். குட் மார்னிங். என்ன இவ்வளோ அவசரமாக போகிறீங்க? எனக்கு வேலை கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நான் இப்போது போயாகணும். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் சீக்கிரம் கிளம்புறேன். ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுக்குடுன்னு இப்போ லெஃப்ட்டுக்கு போகிறீங்க. ஜங்குக்கும் வராரு. 2 பேரும் அப்படியே நிற்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. நேற்று பண்ண கிஸ் தான் அவருக்கு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. இங்கே நீங்கள் உங்களுக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்தில் எல்லாம் காலு தரையிலே நிற்கல, அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்த்து அந்த ட்ரெஸ்ஸை அந்த கரெக்ட் பண்ணுறது, இங்கே கரெக்ட் பண்ணுறது அப்படி மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்கும் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டேனால் நர்வஸாக இருக்கீங்களா? ஆமாம், ரொம்ப நர்வஸாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் என் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிருக்கு. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சரி ஓகே நீங்கள் எக்ஸைட்மெண்ட் ஆகுறதுலே தெரியுது. ஸோ ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ லிஃப்ட்டு கீழேயும் போய் உங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஜங்குக் போகிற உங்களே தான் பார்க்குறாங்க. நீங்கள் ஜங்குக் பார்க்குறத உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே திரும்புறீங்க. ஜங்குக் எங்கேயோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாரு. பாய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாட்டா காமிட்டிட்டு நீங்கள் அந்த ஸ்கூட்டியில் அப்படியே போகிறீங்க. ஜங்குக் அவன் எனக்கு டாட்டா சொன்னாலா, க்யூட் அப்படின்ட்டு அவரோட வண்டியை எடுத்துகிட்டு அவரும் போகிறாரு. நீங்கள் வேறு கம்பெனி, அவர் வேறு கம்பெனி, வேறு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் அந்த கம்பெனிக்கு வந்துட்டீங்க. நீ நினச்சி கூட பார்க்கலடி உனக்கு கம்பெனியில் வேலை கிடைக்கும்னு. எல்லாம் இந்த ஜங்குக்கால். தேங்க்யூ ஸோ மச் ஜங்குக் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி போய் பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே போன உடனே உங்களுக்கு தனியாக சீட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அங்கேருந்து உட்கார்றீங்க. உங்களுக்கு உட்காரும்போது ஒரு மாதிரி கண் கலங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷமாக நீங்கள் இந்த ஒரு நாளுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். எல்லாம் கஷ்டம் தீரப்போகுது. ஹாப்பியாக உங்களோட அந்த ஹாப்பி டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு பி கான்ஃபிடென்ட், லவ் யுவர் செல்ஃப், எப்போவுமே மோட்டிவார் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்கள் பூஸ்டப் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த ஒரு டே உங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக போகுது. உங்களுக்கு போனதுமே உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. அவங்க நேம் ரூஹி தான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம சிஓ கிட்ட சைன் வாங்கிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு நீங்களும் ரூஹியும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டீங்க. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவளுக்கும் அந்த மாதிரி தான் ரொம்ப ஜாலியாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அவளும் உங்கள் கூட கம்ஃபர்டபுளாக பேசுகிறா. இப்போது அந்த ஒரு ஆஃபீஸ் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக உங்கள் ஸ்கூட்டியில் அவ்வளோ ஹாயாக வரீங்க. இன்றைக்கி நீங்கள் சோஜி பார்க்கெலாம் போகலை, ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட்டீங்க. அப்போது அந்த அதே டைமுக்கு தான் நம்ம ஜங்குக்கும் வராரு. அப்போது ஜங்குக் உங்களை பார்த்துட்டு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சு? வேறு லெவலில் போச்சு, செம்மையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் வேலை கிடச்சதுக்கு ட்ரீட் இல்லையா? பெஸ்ட்டாக போச்சு. சரி எங்கே போகலாம்? இன்றைக்கி ரெகுலராக ஒரு பிளேஸ்க்கு நான் போவேன், பட் அந்த பிளேஸ்க்கு நான் இன்றைக்கி போகலை. ஸோ அதனால் நம்ம ஏன் அங்கே போகக்கூடாது? ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நீங்கள் சோஜி பார்க்கு தான் போகிறீங்க. அப்போ ஜங்குக் பார்க்குறாங்க. ரெகுலராக இங்கே தான் வருவீங்களா? ஆமாம், ஏன்னா எப்போல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் சரி, எப்போல்லாம் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இங்கே தான் வருவேன். இது எனக்கு ஒரு தெரப்பி மாதிரி. என்ன தெரப்பியா? என்னோடய கஷ்டத்தெல்லாம் இங்கேருந்து தான் புலம்புவேன். ஓ அப்படி. சரி ஓகே, இந்தாங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஜங்குக்கு சோஜு ஊற்றுறீங்க. அவரும் உங்களுக்கு ஊற்றுறாரு. கங்க்ராட்ஸ் வயன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சேர்ஸ் பண்ணிட்டு குடிக்கிறீங்க.
இப்போ தான் நல்லாயிருக்கு. அப்போ மறுபடியும் நீங்கள் ஊற்றுறீங்க. அப்போ ஜங்குக் பார்க்குறாங்க, இது எதுக்கு? உங்களுக்கு நேற்று தானே வேலை கிடச்சிது, அப்போ அதுக்கு ட்ரீட் வேணும்ல. ஓ அதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு கேர் ஆகுது. ஆல் தி பெஸ்ட் ஜங்குக், ஆல் தி பெஸ்ட் வயன் அப்படின்னு சொல்லிட்டு சியர்ஸ் பண்ணிட்டு நீங்கள் 2 பேரும் குடிக்கிறீங்க. நீங்கள் பழக்கம் போல் நீங்கள் அந்த சோஜு பாட்டில்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜங்குக் பார்க்குறாரு, ஏ சோஜு பாரு என்ன, இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு இன்றைக்கி நியூ ஃப்ரெண்டு கிடச்சாங்க தெரியுமா, பேர் ரூஹி. ஆமாம் ரூஹி. அவன் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிட்டான். ரொம்பலாம் ப்ரெஷர் கிடையாது, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. ஸோ எனக்கு என்ஜாயபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சோஜுக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஜங்குக் நீங்கள் பண்ணுறதா தான் அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்குறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த நெய்பர் ஹேண்ட்ஸம் தான். நெய்பர் ஹேண்ட்ஸம் க்யூட் பாய். அவனை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரே நல்ல விஷயமா நடக்குது. சோஜு நான் சொல்கிறது உனக்கு கேக்குதா? இங்கே பாரு, என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை அப்படியே உங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதுகிட்ட கொட்ட போகிறீங்க. ஜங்குக் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு லைட்டாக சிரிப்பு வருது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, யார்ட்டையும் சொல்லக்கூடாது. எனக்கு அந்த நெய்பர் ஹேண்ட்ஸமோட லிப்ஸை பார்க்கும்போது அது கடிக்கணும் போலே இருக்குது தெரியுமா. அது ரொம்ப ப்ளஃபியாக இருக்குது. இல்லை ஃப்ளஃபியாக இருக்குது. ப்ளஃபி இல்லை, ஃப்ளஃபியாக இருக்குது. வாய் வளருது. ஃப்ளஃபியாக இருக்குது. எனக்கு அது கடிக்கணும் போலே இருக்குது. யாருக்கு கொடுத்து வச்சுக்கோன்னு தெரியல. கண்டிப்பாக எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு லைஃப்பில் எல்லாமே லவ்வும் எல்லாமே ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு வேலை எனக்கு அப்படி இல்லை. அது அவனை பார்த்ததுலேருந்து எனக்கு வேலை கரெக்டாக கிடச்சிது. இதில் எனக்கு ரிஜெக்ஷன் இல்லை. ஆனால் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு. அது நானாக இருந்தேன்னா அவனோட லிப்ஸ் எப்போ பார்த்தாலும் கடிச்சிக்கிட்டே இருப்பேன். அழகாக இருக்கு அவனோட லிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த சோஜு பாட்டிலுக்கு கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு அவரு ஒரு மாதிரி ஆயிட்டு அவர் கொஞ்சம் கூட குடிக்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே அந்த சோஜு பாட்டில் அப்படி கீழே வச்சுட்டு அப்படி திரும்புறீங்க. நெய்பர் ஹேண்ட்ஸம் இங்கே வந்துட்டியா? நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் தெரியல பிடிச்சிருக்கு. என் லைஃப்பில் அந்த ஏஞ்சல் நினைக்கிறேன். சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தத்தி எழும்புறீங்க. ஜங்குக் உங்களை அப்படி பிடிக்கிறாரு. அவருக்கும் கொஞ்சம் கேராக தான் இருக்காரு. பட் இருந்தாலும் உங்களை அப்படி க்ரிப்பாக பிடிச்சி உங்களை அப்படியே உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒயன் சொல்லு நெய்பர் ஹேண்ட்ஸம், கீ கார்டு எங்க? கீ கார்டு எங்க? கார்ட் கீ இதோ இங்கே தான். எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜஸ்ட்டு அங்கெல்லாம் அப்படி டச் பண்ணி பார்க்குறீங்க. இங்கே ஜங்குக்னா ஒரு மாதிரி ஆகுது. ஆல்ரெடி உங்கள் ஹிப்பில் வர கை வச்சிருப்பாரா, அவருக்குன்னா ஒரு மாதிரி ஆகுது. எங்கே போச்சு? எப்போவுமே என்னோடய கீ கார்டு என்கிட்ட இருக்காது. எங்கே போச்சு? ஹேண்ட்பேக்கில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹேண்ட்பேக்கை சொல்கிறீங்க. ஜங்குக்கும் அவருக்கும் கொஞ்சம் கேராக இருக்குது. இருந்தாலுமே
அவர் அந்த ஹேண்ட்பேக்லேருந்து கீ எடுத்து அவங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, நீ உள்ளே போ, நான் என் வீட்டுக்கு போகிறேன். நெய்பர் ஹேண்ட்ஸம், எங்கே போகிற? உள்ளே வா, ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க, உள்ளே வரலன்னா எப்படி? உனக்கு காஃபி இல்லை, ஆல்ரெடி நான் போதையில் இருக்கேன், காஃபி போட்டால் நல்லா இருக்காது, உனக்கு நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனை கையை பிடிச்சி அப்படி வீட்டுக்குள்ளே இழுக்கிறீங்க. ஜங்குக்கும் இல்லை வேண்டாம் ஒயன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜங்குக்னா இங்கே ஒரு மாதிரி ஆயிருக்கும். பிகாஸ் நீங்கள் உங்கள் செஸ்ட்டு, உங்களோட ஹிப்பு எல்லாமே நீங்கள் கீ இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி இது பண்ணியிருந்துருப்பீங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். அப்போ அவர் இல்லை ஒயன், நான் என் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. என்ன நெய்பர் ஹேண்ட்ஸமுக்கு தலை வலிக்குதா? இரு என்னாச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு அவர் கவுச்சில் கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க. ஒயன் வேண்டாம், இல்லை உட்கார், நான் உனக்கு என்ன வலின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு கிட்டே போய் இருந்துட்டு அவருக்கு தலையை அப்படியே பிடிச்சி விட்றீங்க. என்ன பண்ணுற ஒயன்? உனக்கு தலை வலிக்குன்னு சொன்னல, தான் தலை பிடிச்சி விட்றேன், போயிடும் என்ன போயிடும். சரியாயிடுச்சா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவர் ஓயன் சொல்லண்ணே இப்போ ஹேண்ட்ஸம், உனக்கு என்ன பிடிக்குமா? என்ன அப்படி கேட்டுட்ட? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னெலாம் தெரில, நான் தான் சொன்னேன்ல நீ என்னோடய ஏஞ்சல், நெய்பர் ஹேண்ட்ஸம் ஏஞ்சல். நீ சொல், எனக்கு தலைவலி போயிடுச்சா? போயிடுச்சு. அவருக்கு அடித்த கிக்கே போயிடுச்சு. அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கவுசில் முட்டிக்கால் போட்டு அவருக்கு ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. அவர்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக நிற்கிறீங்க. உங்களோட செஸ்ட்டு பக்கத்தில் தான் அவரோட ஃபேஸும் இருக்குது. அவருக்கு அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. என்ன ஜங்கு வேணா இப்படி இருக்கா? ஐயோ, கண்ட்ரோல் இழந்துடாத, நீ வேற குடிச்சிருக்க, உன் கண்ட்ரோல் முக்கியம் ஜங்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கையை ரெண்டுத்தையும் அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே தலையை ரப் பண்ணிக்கிட்டே இப்போ ஓகேவா ஜங்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபேஸ் கிட்ட கேட்குறீங்க. அவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நீங்கள் அவர் கண்ணத்தை தான் பார்க்குறீங்க, நீங்கள் அவரோட கண்ணை தான் பார்க்குறீங்க. அவரும் உங்கள் கூட ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ உங்களோட கண் அவரோட லிப்ஸ் கிட்ட போகுது. உங்கள் கண்ணு போகிறத தான் அவரும் பார்க்குறாரு. என்னன்னு தெரியல, அவருக்கு உங்கள் லிப்ஸை பார்க்கும்போது அவருக்கு கடிக்கணும்னு தோணுது. அப்படியே மெதுவாக நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி லீன் ஆகுறீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் 2 பேரோட லிப்ஸ் அப்படியே டச் ஆகுது. அப்படியே அந்த ஒரு லிப்ஸ் ஃபீல் பண்ணும்போதே ப்ளஃபியாக இருக்குது. 2 பேரும் பயங்கரமாக சக் பண்ணிகிட்ருக்கீங்க. 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, நெய்பர் ஹேண்ட்ஸும் உன் லிப்ஸை கடிச்சிக்கவா ஆசையாக இருக்கு, கேன் ஐ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்கு அப்படியே உங்களை ஹாஷாக கிஸ் பண்ணி உங்கள் லிப்பை பைட் பண்ணுறாரு. வலிக்குது. அப்புறம் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, நவ் இட்ஸ் யுவர் டர்ன் ஹனி கேர்ள் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே நீங்கள் அப்படி அவரை தான் பார்க்குறீங்க. ஹனி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு அப்படியே ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே அவனோட லிப்ஸை பைட் பண்ணி இழுக்கிறீங்க. உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு கிஸ்
ஹாஷாக போகுது. Your lips so fluffy அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அப்படி கிஸ் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரோட கண்ட்ரோலே நீங்கள் மீறிட்டீங்க. இப்போ ஜங்குக் உங்களை அப்படியே நீங்கள் அப்படியே அந்த கவுச்சில் முட்டி போட்டு நின்றுருப்பீங்க. உங்களை அப்படியே தூக்கி அவருக்கு மடியில் உட்கார வைக்கிறாரு. பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் உங்களோட கிஸ் அப்படியே 2 பேரோட லிப்ஸ் அப்படியே ஈட் பண்ணுற மாதிரி 2 பேரும் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ஹார்ஷாக. ஜங்குக்கோட ஹேண்ட் சும்மாவே இல்லை, உங்கள் பாடி ஃபுல்லாக ப்ளே ஆகுது. நீங்கள் இந்த கிஸ்ஸில் அப்படியே எதுவுமே அவங்களுக்கு தெரியவே இல்லை, அப்படியே மெல்ட் ஆகி நீங்களும் ஹார்ஷாக பண்ணுறீங்க. நீங்கள் குடிச்சிருக்க அந்த ஒரு ஸ்ட்ராங்கான அந்த சோஜு 2 பேருக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி 2 பேரும் பயங்கர கேர் ஆக மாதிரி தெரியுது. உங்கள் கண்ட்ரோல்டே நீங்கள் இல்லை. ஜங்குக் அப்படியே உங்களை சோஃபாவில் அப்படியே தள்ளி உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே அவரோட காலர் பிடிச்சி இன்னும் கிட்டே எழுத வச்சு அவரை கிஸ் பண்ணிக்கிட்டே உங்களை கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக ரப் பண்ணுறாரு. இன்னொரு கை உங்கள் செஸ்ட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ணுது. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. இந்த சவுண்டு கேட்டதுமே அவர் ஸ்மைல் பண்ணிவிட்டு அகெயின் உங்கள் செஸ் கூட அப்படியே ப்ளே பண்ணுறாரு. நீங்கள் நான் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செக்ஷன் ரொம்ப ஹாட்டாக போகுது 2 பேருக்குமே. அப்போது ஜங்குக் உங்களோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. நீங்களும் அவரோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. ஒருத்தர் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக் உங்களை அந்த வியூவில் பார்க்குறாரு. ப்ரா ஸ்டாப் மட்டும்தான் இருக்குது. பார்த்துட்டு வாவ், இட்ஸ் மைன் ஓன்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த செஸ்ட்டை அப்படி ப்ரெஸ் பண்ணி ரப் பண்ணுறாரு. உங்களுக்குன்னா பயங்கர ப்ரெஷராக இருக்குது. அவரோட கை இப்போ உங்களோட அப்டாமனில் போகுது. உங்களுக்கு இப்போ சென்ஸ் ஆகுது. அவரோட கையை பிடிக்கிறீங்க. வாட், இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். Me too, honey girl. Don't worry. I don't hurt you. Only pleasure. அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு உங்கள் காது பக்கத்தில். நீங்கள் அந்த கையை அப்படியே எடுக்கிறீங்க. இப்போ உங்கள் ஸ்கர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. அப்படியே எலும்பி உங்களை அப்படியே பார்க்குறாரு. உங்களுக்கு நான் அப்படியே ஷை ஆகுது. வாவ், யூ ஆர் மை ஹனி கேர்ள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட ஃபேண்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. இப்போ 2 பேருமே நீட்டாக இருக்கிறீங்க. நீங்கள் அவர் அப்படியே அந்த ஒரு வியூவில் பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகிட்டீங்க. முக்கியமாக அவரோட ஆப்ஸை பார்க்குறீங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ரொம்ப செடியூசிங்காக பண்ணுற மாதிரி தெரியுது உங்களுக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே பார்க்குறீங்க. ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி வாயை புலந்து பார்க்குறீங்க. ஜங்குக் அவர் இடுப்பில் கை வச்சுட்டு, ஹனி கேர்ள் என்னாச்சு, பயமாக இருக்கா? டோன்ட் வரி, நான் ஹர்ட் பண்ண மாட்டேன், பார்த்து மெதுவாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகுறாரு. நீங்கள் ஜங்குக்கோட ஷோல்டரை பிடிச்சிட்டு, ஜங்குக் சொல்ல ஹனி கேர்ள் பார்த்து, டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நோஸில் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படி லைட்டாக சிரிச்சுக்கிறீங்க. இப்போ 2 பேருமே நீட்டாக இருக்கிறீங்களா? அவருனா ரொம்ப மூடாக இருக்கும் 2 பேருக்குமே. உங்கள் செஸ்ட்டை பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே சக் பண்ணுறாரு. உங்களுக்கு நான் ப்ரெஷர் தாங்க முடியல. அவரோட கை அப்டமனில் போய் ரப் ஆகுது. உங்களால் சுத்தமாக முடியல. ஜங்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மோன் பண்ணுறீங்க. கமான் பேபி கேர்ள், மோன் இன்னும் சத்தமாக என் பேர் சொல்ல. ஜங்குக். நீங்கள் ஜங்குக் சொல்லிகிட்டே இருக்கீங்க.
அவர் ஃபிங்கரை இன்சர்ட் பண்ணுறாரு. ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி மூன் பண்ணுறீங்க. அவர் இப்போ செகண்ட் ஃபிங்கரை இன்சர்ட் பண்ணுறாரு. ஜங்குக் வலிக்குது. ஆனால் இப்போ உங்களை இப்படி பார்க்குறாரு. வயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் மாதிரி கிஸ் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி பண்ணுறீங்க. பிகாஸ் அவர் இன்சர்ட் பண்ணிட்டாரு. வலிக்குது. ஒன்றால் கொஞ்ச நேரத்தில் செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் உங்களுக்கு கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. அவர் அதை வெயிட் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறீங்க பார்க்குறாரு. உங்களுக்கு இருந்தாலும் வலிக்குது. இப்போ நீ ஓகேவா? ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுமே அவர் லைட்டாக தர்ஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு நான் லைட்டாக பெயினாக இருக்குது. அப்படியே அவரோட ஷோல்டரை அப்படியே க்ரிப் பண்ணிக்கிறீங்க. அவருக்கு புரியுது. இருந்தாலும் அவர் ஸ்லோவாக பண்ணுறாரு. வலிக்குது. ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சரியாயிடும். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ 2 பேரும் தர்ஸ்ட் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஒரு பெயின் அவங்களுக்கு ப்ரெஷராக மாறுது. ஜங்குக் 2 பேரும் ஹெவியாக ப்ரீத் பண்ணுறீங்க. ஜங்குக்னா இப்போ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. உங்களுக்குன்னா பயங்கர மூனிங் பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள். ஜங்குக் ஐ ஃபீல் குட் ரே, ஐ நீட் மோர் அப்படிங்கிற மாதிரி அவர் வேகமாக பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் அவரை இன்னும் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களால் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர் ஒரு வழியாக கம் பண்ணுறாரு. அப்படியே பொதுன்னு உங்கள் மேலே விழுறாரு. நீங்கண்ணா ஜங்குக் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜங்குக் ஐ ஃபீல் குட் பட் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் அப்படி அவரை பார்க்குறீங்க. உனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சா? தென் கோ ஃபார் another ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நைட் ரொம்ப பிஸியான நைட்டாக அவங்க 2 பேருக்கும் போகுது. இப்போ 2 பேரும் டயர்டாக அந்த கவுச்சிலே தான் 2 பேரும் ஹக் பண்ணி அப்படியே படுத்துக்கிறீங்க. அதே கவுச்சில் தான் இப்போ நெக்ஸ்ட் டே 2 பேரும் ஸ்டில் நேக்டாக தான் படுத்துருக்கீங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழும்புறீங்க. என்ன வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜங்குக் உங்கள் மேலே இருக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்ன நடந்தது? இவர் எதுக்கு இங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக்கும் ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் முட்டை கண்ணை விரித்து அவரை பார்க்கும்போது அவர் கன்ஃபியூஸ்டாக உங்களை பார்க்குறாரு. ஜங்குக் வயன் நேற்று நடந்தது மட்டும் ஞாபகம் இல்லைன்னு மட்டும் சொல்லாத. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டதுமே ஜங்குக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. வயன் மறந்துட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது நேற்று நடந்த விஷயம் எல்லாமே. என் வேர்ஜன் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ ஜங்கு ஞாபகம் வந்துடுச்சா? அப்படியே உங்களை ஸ்மோக் பண்ணிட்டு ஆமாம் போயிடுச்சு, நான் தான் அது. ஷூ ஜங்குக் ஐம் ஸோ சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக் ஏய் என்ன சாரி சொல்கிற? நீ தானே சொன்ன எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்புறம் என்ன நான் சொன்னேனா? ஏய் உண்மையாக சொல்லு, என்ன உனக்கு பிடிக்காதா? பிடிக்கும்.
பட் இப்படி சரி விடு, எல்லோரும் லவ் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க, நம்ம இதெல்லாம் பண்ணிவிட்டு லவ் பண்ணலாம். லவ் எனக்கும் பிடிச்சிருக்கு அண்ணா, ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நிஜமாக தான். நான் உனக்கு ஏஞ்சல் நெய்பர் ஹேண்ட்ஸமா? நான் இப்போ சொன்னேன், நான் அப்படிலாம் சொல்லியே. ஹேய், உனக்கு போதை ஆகிட்டேன் அப்படின்னா அப்போ பேசினதும் அப்புறம் ஞாபகம் இருக்காதா என்ன? ஆனால் என்ன பேசினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, ஓகே. அப்புறம் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னா எனக்கு தெரியல. சரி, அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். நீ இப்போவும் இப்படியே இருந்தேன்னா எனக்கு இன்னும் மூடாக இருக்குது, என்னால் அகெயின் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு உங்கள் செஸ்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணி. இல்லை எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ்டாக கேட்குறீங்க. அவர் அப்படி உங்கள் செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்போல்லாம் பார்க்குறீங்க, அப்படி எழும்ப போகிறீங்க. வெயிட் பண்ண எப்படி சொல்லிட்டு டக்குன்னு எழும்பிட்டீங்க. இரு நான் இன்னும் இன்சர்ட் பண்ண பொசிஷனில் தான் இருக்கேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெதுவாக எடுக்கிறாரு. வலிக்குது. சரி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை ரப் பண்ணுறாரு. உங்களுக்குண்ணா ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். அதான் நான் எல்லாமே பார்த்துட்டேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதாவது ட்ரெஸ் இருக்கான்னு பார்க்குறீங்க. உங்களோட ஷர்ட் மட்டும் இருக்குது, அதை எடுத்து உங்கள் மேலே கவர் பண்ணுறீங்க. இனி கவர் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஒயன் அதான் காலையில் ஃபுல்லாக பார்த்துட்டேன்ல, ஒரு ரவுண்ட் போகுமா? அடுத்த ஒரு ரவுண்டா? இல்லை வேணாம். ப்ளீஸ் டி, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணுறாரு. என்னடா இது, கனவா நிஜமா? இல்லைன்னா கனவுல தான் இன்னும் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் கிள்றீங்க. என்ன வலிக்குது. ஜங்குக்கு இது உண்மையான நிஜம்தானா? என்னடி இன்னும் நீ நம்பலையா? நிஜம்தான் அப்படின்ட்டு உங்களை அப்படி கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஒத்துக்கிறியா? நிஜம்தான். அப்போ உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நம்ம சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கலாம். மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்புறம் எல்லாம் பண்ணலாம். ஓகேவா ஹனிகர்? நான் உனக்கு நெய்பர் ஹேண்ட்ஸம்னா, நீ எனக்கு ஹனிகோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸில் மெல்ட் ஆகி மறுபடியும் கிஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதாண்டா. இந்த ஒரு எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இது என்னோடய புது சேனல், ஃபர்ஸ்ட் வீடியோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. முக்கியமாக ஹாட் ஸ்டாண்ட் பாருங்கள். சாஃப்ட் ஸ்டாண்ட் நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அப்படியே அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ 2 சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கடா. அப்புறம் என்ன, அடுத்த ஒரு பாட்டில் வந்து உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அன்டில் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹாப்பிடா. பாய் டாமீஸ், பாய்.